மார்ஜியானா, நீ மட்டும் இல்லாதிருந்தால் நான் செத்துத்தான் போயிருப்பேன். ஓ, சாவதற்கு பயப்படுகிறீர்களா? முன்பெல்லாம் பயப்பட மாட்டேன். என் முத்தார சிரிப்பழகி நீ வந்த பிறகு உன்னை விட்டு பிரிவதென்றால் மனம் கேட்கிறதா மார்ஜியானா? பாபா. மார்ஜியானா, 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 அட நீ இங்க இருக்கிற? அண்ணா உன்னிடம் சொல்லி மார்ஜியானாவுக்கு சரியான பரிசு. நான் கூட மறந்து விட்டேன். மார்ஜியானா, என் உயிரை காப்பாற்றிய உனக்கு என்ன பரிசு வேண்டும்? கேள். கேள் மார்ஜியானா. எனக்கு தேவையானதை கேட்டால் மறுக்காமல் தருவீர்களா? சந்தேகம் என்ன? சத்தியமாக தருகிறேன். சரி, அவசியம் வரும்போது கேட்கிறேன், அப்பொழுது கொடுங்கள் போதும். அந்த அவசியம் எப்போது வரும் என்று எனக்கு தெரியும் அண்ணா. கல்யாணமான பிறகு கேட்கப் போகிறாள் அந்த பரிசை. அது என்ன தெரியுமா? வா 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 வா. அண்ணா, சண்டை நடக்கும் போது அண்ணன் காசிம் கான் எங்கோ போனாரே? மறந்தே போய்விட்டேனே. அவர் அந்த குகைக்குத்தான் போயிருக்க வேண்டும். மார்ஜியானா, நான் போய் பார்த்து வருகிறேன். வருகிறேன் ஆயேஷா. கதவே திறந்து. நான் சொல்கிறேன், கதவே திறந்துடு. எனக்காக திறந்துடு, திறந்துடு. ஐயோ அல்லா, அது என்ன வார்த்தை? நான் மறந்து விட்டேனே. நினைவு வந்தது. சக்கரம் திறந்திடு, சக்கரம். சக்கரம் திறந்திடு. திறந்திடு அக்கரம். அக்கரம் திறந்திடு. திறந்திடு சன்னம், திறந்திடு சன்னம். திறந்திடு கதவே. திறந்திடு, எனக்காக திறந்திடு. மகமதுக்காக திறந்திடு. திறந்திடு கதவே, திறந்திடு. எனக்காக திறந்திடு. திறந்திடு கதவே, திறந்திடு. திறந்திடு, 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 திறந்திடு. திறந்திடு கதவே, திறந்திடு. திறந்திடு, 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 திறந்திடு கதவே, திறந்திடு. என்னது? குதிரையின் காலடி சத்தம். என்ன பிடிச்சிருவாங்க, என்ன கொன்னுடுவாங்க. இப்ப என்ன செய்ய?
இது என்னோட வழக்கத்திற்கு விரோதம். போகும்போது சரியா தானே இருந்தது. நான் தானே தூக்கினேன். இது எப்படி இங்கே வந்தது? உயிர் கொடுத்து நாம் கொள்ளையடிக்கும் பொருள் இப்படி உதாசீனமாக போடுகிறார். யார் இப்படி போட்டது? எவரும் இந்த தவறை செய்திருக்க மாட்டார்கள். அப்படி என்றால் இது இங்க நடக்க காரணம் என்ன? நான் உங்க அடிமை சர்தார். உன் பெயர் என்ன? என் பெயர் மஹமத் கான். மஹமத் கான். இருந்தாலும் நான் உங்கள் அடிமை சர்தார். என்னை இங்கிருந்து போக விட்டுருங்க சர்தார். நான் இனிமே இங்க வரமாட்டேன் சர்தார். என் உயிருள்ள வரையிலும் உங்கள் நன்மைக்காகவே ஆண்டவரை வேண்டுகிறேன் சர்தார். ஆண்டவரை வேண்டுகிறேன் சர்தார். சர்தார் சர்தார் என்ன விடுதலை செய்தீங்கன்னா என் சொத்துல பாதியை கொடுத்துறேன் சர்தார். இல்ல சர்தார், என் சொத்து பூராவையும் தந்துடுறேன் சர்தார். என்ன மன்னிச்சிடுங்க சர்தார். சர்தார் 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 என்ன மன்னிச்சிடுங்க சர்தார். ஹமீத், தயவு பண்ணுங்க உசூர். பண்ணுங்க உசூர். தயவு பண்ணுங்க உசூர். உசூர் 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 தயவு பண்ணுங்க சர்தார். சர்தார் சர்தார். தெரியுமா எனக்கு யார் மேல் வெறுப்பென்று? தெரியும் 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 தெரியும். உங்க சொத்தை திருடுறவங்கிட்ட. இல்லை. அப்போ முகமது கான், எனக்கு மிக வெறுப்பு ஒரு கோழையிடம். நீ கோழையிலும் இழிவான கோழை. ஹமீத், அந்த பேராசக்காரனின் பிணத்தை தலைகளாக தொங்க விடுங்கள். மறுபடியும் நமக்கு தெரியாமல் வருபவர்களுக்கு இந்த கதிதான் என்று தெரியட்டும். சீக்கிரம் அடுத்த நகரில் பெரிய கொள்ளைக்கு ஏற்பாடு செய்திருக்கிறேன். புறப்பட வேண்டும். அண்டா கா கசம், அபு கா ஹுக்கம், திறந்தடு சீசேம். अबू का हुक्म, मूडी सीसे।
अंडा का कसम अबू का हुक्म तिरंदिड़ सीसेम अंडा का कसम अबू का हुक्म मूडिड सीसेम அபு ஹுசேன் அபு ஹுசேன் கொள்ளையும் கொலையும் பிள்ளை விளையாட்டாக இருக்கிறது அவனுக்கு. இன்று காசிம் கானின் தலை போல் நாளை அபு ஹுசேன் தலை உருளாது என்பது என்ன நிச்சயம்? யார் தலை உருண்டால் என்ன, கொள்ளாவிட்டால் என்ன, என் தமையன் பிரேதமாக உருண்டு விட்டான். அழாதே அயேஷா. நமது அண்ணனின் மரணம் பேராசையின் விளைவு. ஆறுதலாக இருக்கு. இப்படிப்பட்ட பொறாமைக்கார அண்ணன் நம்முடன் பிறக்கவில்லை என்று எண்ணிக்கொள்வேன். மார்ஜியானா, இனி நாம் நடப்பதை பற்றி கவனிக்க வேண்டும். நடப்பது என்ன? நமது மத சம்பிரதாயம் உனக்கு தெரியாதா மார்ஜியானா? தலை வேறு முண்டம் வேறாக நாம் சவ அடக்கம் செய்யக்கூடாது. மறைத்து வைக்கலாம் என்றாலும் துக்கம் விசாரிக்க வருகிறவர்கள் முக தரிசனம் வேண்டும் என்று துடித்து போவார்களே. இப்பதற்கு என்ன செய்வது? சரி, கவலைப்படேல், எல்லாம் நான் கவனித்துக் கொள்கிறேன். இதற்கு உன் நாட்டியம் பயன்படாது மார்ஜியானா. சரிதான். இப்போ என்ன காசிம் கானின் கல்யாணமா நடக்க போகிறது? நான் நாட்டியம் ஆட? பாபா பாருங்களேன் நான் செய்கிற வேலையை. மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மார்ஜியானா. கள்ளர்கள் வேறு இந்த பிரயத்தை காணவில்லை என்று தேடிக்கொண்டிருப்பார்கள் கழுகுகள் போல. சரி இருங்கள், இதோ வருகிறேன். எங்கே போகிறாய்? தலையும் முண்டமும் ஒட்டுவதென்றால் தைரியம் மாத்திரம் போதாது பாபா, அதற்கு தலையில் கொஞ்சம் மூளையும் வேண்டும். இது என்ன? இது நூறு பழசா போச்சுதா இல்ல என் கை பழசா போச்சுதா? இப்படி அடிக்கடி இருந்து போகுதே. ஐயோ, ஓஹோ, விளக்கு வச்சு போச்சுல்ல, கண்ணு தெரியல. குலாம் தாத்தா, எவன்டாதே? நான் தான். அலைக்கும் சலாம், அலைக்கும் சலாம். வா 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 வா, உட்காரு உட்காரு உட்காரு. பாய் போடட்டுமா? பழையில உட்காரியா? சாயா குடிக்கிறியா? பின்ன என்ன, காலுக்கு செருப்பா, கை குறையா, தலைக்கு தொப்பியா? அடச்சே, என்னய்யா இப்படி அவசரப்படுற? வேலையா வீட்டுக்கு ஆளு வந்தா உடனே வெளியே துரத்துட போல இருக்க. அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல. ஆம்பளைங்க வந்தா அவங்கள வாசலோட பேசி அனுப்பிச்சிருவேன். பொம்பளைங்க வந்தா அவங்களே வாசலோட போயிடுவாங்க. இப்ப நீ ரொம்ப அவசரமான வேலையா தான் வந்திருக்கேன். அவசரமான வேலையா? என்ன, கால் செருப்பு கடிக்குதா, வாறு போடணுமா, புது தோல் மாத்தணுமா? அடச்சே சே சே சே, இந்த கிழவனுங்க வாயே இப்படித்தான். பள்ளி மாதிரி தோணா 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 தோணான்னு என்ன பேச விட மாட்டேங்கிறியே. கோவிச்சுக்கப்படாது. பொம்பளைங்களை பார்த்தா எனக்கு புதுசு புதுசா கல்பனை மூளைக்கு உதயமாகும். எனக்கு கிழவனுங்களை கண்டாலே ரொம்ப பிடிக்குமே. இருக்கும் இருக்கு இருக்கும் இருக்கும். ஏன்னா அழுகுன பழத்தை அணில் திங்கிது இல்ல, அந்த மாதிரி நான் உன்னை திங்க முடியாது. தாத்தா, ஊசியின் வழி எடுத்துக்கோ. இருமா, இரு இரு இரு. இடம் எங்க, வேலை என்ன, கூலி என்ன, நாடு கூலியா, மாச கூலியா, தவணை வேலையா, அவசர வேலையா? அவசர வேலை தான். மேலும் மனசுக்குள்ளேயே ரகசியமா வச்சுக்கணும். வேலை முடிஞ்சது, பரிசு பெருசு. பரிசு பெருசு. ஏமா நீ சொல்றது ஒண்ணுமே புரியலையே. புரியாததுதான், போக போகத்தான் புரியும். இத பாரு, போகும்போது உன்னை கண்ணை கட்டி தான் கூட்டிக்கிட்டு. இது என்னடா அது கண் கட்டி வித்தையா இருக்குது? ஏமா, நான் முழுசா போய் முழுசா வருவேனா? இல்ல, பாதியா வருவேன். அல்லா, பணம் வேணும்னாக்க புறப்படு. இருமா, இரு இரு, நான் சோனா கிட்ட அனுமதி வாங்கிட்டு வரேன். ஏமா சோனா,
நான் இந்த வேலைக்கு போனா அனுமதி ஆயிடுச்சு. இரு 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 பையன் ஊசி எடுத்துக்கிறேன். வா. 30 வருஷம் ஆச்சு யாருக்கு? என் பிபி சோனா செத்து. நீ தொட்ட உடனே அவன் ஞாபகம் வந்துட்டது. அது ஞாபகமாவே இருக்கட்டும். என்ன உன் பிபின்னு நினைச்சிடாத. அப்படி எல்லாம் நினைப்பேனா? ஆனா ஒண்ணு, நம்ம போற பாதையில கல்லு கில்லு தடுக்குச்சுதுன்னா ஒரு கை தாங்கல ஒன்னு அப்படி பிடிச்சுக்குவேன். மயக்கம் கயக்கம் வந்துச்சுது உன் மேல அப்படி சாஞ்சுக்குவேன். அத நீ வித்தியாசமா நினைக்கப்படாது. இல்ல மல்ல மல்ல மல்ல. உன் கைய பிடிச்சுக்கிட்டு நடந்து வந்ததுல நடந்து வந்த கலப்பே தெரியல. இப்ப என்ன தைக்கணும்? கண்ணு திறந்து பாரு. ஏமா இந்த பணத்தையா தைக்கணும்? வேண்டாமா வேண்டாம். ஒவ்வொரு ராத்திரியும் இந்த கழுத்தறுபட்ட முண்டை வந்து என் கழுத்தை பிடிக்கிற மாதிரி பயம் உறுத்திக்கிட்டே இருக்கும். வேண்டாமா வேண்டாம். பழையபடிக்கு என் கழுத்தை கட்டு, கண்ணை கட்டு. நம்ம நடந்துகிட்டேன். அவசரப்படாதே. இத பாரு, காரியம் முடிச்சுட்டியோ கை மேல 1000 முகரம். முடியாதுன்னா சொல்லு, 300 பேர் பறந்து வருவாங்க. முகரம் 1000 பாரு. 1000 முகரம். பணம் ஒண்ணு அந்த குலா சாஹிபு சலாம் போட்டு வேலை செய்வாரமா. பணத்தை கொண்டா கொண்டா பணத்தை. முதல்ல வேலை முடிக்கணும், பின்னால் தான் பணம். அப்படியா? அச்சா, இப்பவே அந்த தலையும் உண்டத்தையும் ஒரே நிமிஷத்துல ஒண்ணு சேர்த்துடுறேன். குளத்தை கழுவுறவங்க கூட கண்டுபிடிக்க முடியாது இவர் வேலை செஞ்சா. ஏ ஊசியே, நீ ஒழுங்கான முறையில வேலை செஞ்ச உன் உடம்புல தங்க முலாம் பூச்சிருவாரு இந்த குலாம். ஏமா இந்த வீட கட்டினது யாரு? பணம் போட்டு கட்டினவர் தான். ஐயோ ஐயோ பையே 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 பையே. பையே பையே எங்க என் பையே? பண பையே இதோ இருக்கு என் கை. வா போலாம். முள்ள 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 முள்ள. குலாம் தாத்தா, நான் வரேன். ஐயா இரு. என்ன அதுக்குள்ளாரியா? என்ன தனியா விட்டுட்டு போனீங்கன்னா அந்த பணத்தை வச்சு நான் என்ன பண்றது? வயிறு நிரம்ப விதவிதமா சமையல் பண்ணி சாப்பிடு. கோழி, புறா. எனக்கு மைனா தான் பிடிக்கும். அதுலயும் பூவாத மைனா. என்னோட கொஞ்சம் மைனா. அந்த மைனாவை அப்படியே பிடிச்சு அணைச்சு. சரி நான் வரேன். அல்லாவின் கருணையாலே சொல்லாமல் வந்ததே யோகம். உல்லாச ராஜபோகம் உன் வாழ்விலே உண்டாகும். உல்லாச உலகம் உனக்கே சொந்தம். செய்யட செய்யட செய்யடா நீ ஜல்சா. செய்யட செய்யட செய்யடா. உல்லாச உலகம் உனக்கே சொந்தம். செய்யட செய்யட செய்யடா நீ ஜல்சா. செய்யட செய்யட செய்யடா. செய்யடா 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 செய்யடா. ஓ செய்யட செய்யட செய்யடா.
கொடுக்கிற தெய்வம் வலுவில் வந்து கொடுக்கிற தெய்வம் வலுவில் வந்து கூரைய பிரிச்சி கொட்டுமடா கிடைச்சது நீயும் வாரி இறைச்சா கிட்டாத சுகமே இல்லையடா செட்டாகவே செட்டாக எதையும் சேர்த்து வைக்காதே செய்யட செய்யட செய்யடா நீ ஜல்சா செய்யட செய்யட செய்யடா மீசை நரைச்சு போனதினாலே மீசை நரைச்சு போனதினாலே ஆசை நரைச்சு போய்விடுமா வயசு அதிகம் ஆனதினாலே மனசும் கிழமாய் மாறிடுமா காசிருந்தா அதை அனுபவித்திடணும் செய்யட செய்யட செய்யடா நீ ஜல்சா செய்யட செய்யட செய்யடா பைசாவை கண்டா நைசாக பேச பைசாவை கண்டா நைசாக பேச பலரக பெண்கள் வருவாங்க பக்கத்தில் வந்து ஹுக்காவை தந்து பாடி ஆடி சுகம் தருவாங்க பட்டானமே நீ பட்டாலே இன்பம் மெயட நீ ஜல்சா செய்யட செய்யட செய்யடா 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 ஓ செய்யட செய்யட செய்யடா நீ ஜல்சா செய்யட செய்யட செய்யடா உல்லாச உலகம் உனக்கே சொந்தம் செய்யட செய்யட செய்யடா நீ ஜல்சா செய்யட செய்யட செய்யடா சிறுத்தையின் வயிற்றிலிருந்து செம்மறியாடு தப்பி இருக்கிறது சிலந்தையின் வலையிலிருந்து சிற்றெரும்பு ஓடி இருக்கிறது பாம்பின் வாய் புகுந்த தேவி ஓடியதாக இப்போதுதான் கேள்விப்படுகிறேன் ஹமீத் இப்போதுதான் கேள்விப்படுகிறேன் காற்று புக முடியாத குகையிலே கயவன் ஒருவன் புகுந்திருக்கிறான் நம்மையெல்லாம் சோற்றால் அடித்த பிண்டங்கள் ஆக்கிவிட்டு சவத்தையும் தூக்கி சென்றிருக்கிறான் திருடர்கள் கூடாரத்திலே திருடன் தூதர்கள் வட்டாரத்திலே ஒரு சூழ்ச்சிக்காரன் இதை நான் எப்படி நம்புவேன் ஹமீத் நான் எப்படி நம்புவேன் நாம் 40 பேரை தவிர 42வது ஆசாமியும் அதை உணர்ந்தவனாக இருக்கிறான் என்றால் அது எப்படி நடந்திருக்க முடியும் மன்னிக்க வேண்டும் முசூர் உடன் பிறந்த சகோதரர்களை விட உற்றார் உறவினர்களை விட ஒற்றுமையாக இருந்து வரும் நம் கூட்டாளிகளை சந்தேகிப்பது சரியல்ல சொல்லம்பு பாய்ச்சாதீர்கள் சந்தேகப்பட்டால் எங்களை சிரச்சேதம் செய்து விடுங்கள் தலைவரே உங்களை குறை சொல்லவில்லை நம் குடிகெடுக்கும் அந்த கொடியவனின் குரல் வழியை நெருக்க வேண்டும் என்பதற்காகவே உங்கள் இதயத்தை தொட்டு பார்த்தேன் தவறாக நினைக்காதீர்கள் காணாமல் போன சவத்தையும் அதை தூக்கி சென்ற கயவனையும் நாம் எப்படி கண்டுபிடிப்பது கண்டுபிடித்து விட்டேன் இதோ பிணத்தின் காலில் இருந்த செருப்பிலே ஒன்று இதன் ஜோடியை கண்டுபிடித்து விட்டால் திருடனை பிடித்து விடலாம் ஹுசூர் சாபாஷ் சஞ்சலமே உருவாகி கிடந்த உங்கள் தலைவனை சந்தோஷ கடலிலே தள்ளிவிட்டீர்கள் என் உடலிலே ஒட்டிக்கொண்டிருக்கும் 80 கரங்களே 80 விடிகளே என்பால் கட்டுண்ட 40 மெய்யன்பர்களே நமக்கு தொல்லை கொடுத்தவனை பிடிப்பதற்கு இதோ துப்பு கிடைத்து விட்டது ஹமீத் அப்துல்லா புறப்படுங்கள்
ஏயா நான் குட்டிக்கு கொடுத்தா நீ தட்டிக்க பாக்குறியா? கொண்டாயா இங்க. இந்த 2 மோகரா. அத்திரி வச்சான்னா நீ 2 கொடுத்துட்டியா? இந்த பொண்ணு 3 வச்சுக்க. இந்த 5. என்கிட்டயா நீ போட்டி போடுற? இந்த பையோட வச்சுக்க, பையோட வச்சுக்க. ஆஹா, இந்த குலாம் சாஹிப் கிட்ட நீ மோத பாக்குற? மோதுன நசிங்கிடுவ, நசிங்கினி. மன்னிக்கணும், மன்னிக்கணும். குலாம் சாஹிப் மகாபிரபோடு போட்டி போட்ட இந்த மடையனை மன்னிக்கணும். பரவாயில்ல, பரவாயில்ல. பிரபு யாரோ எங்கேயும் பார்த்த முக மாதிரி இருக்க. இது என்ன பானை சட்டியா? பசார்ல பார்த்தேங்கிறதுக்கு இது ஏன் மோகன் தாயா? என்ன இனிமே சிரிச்சே வாயை தச்சு விடுவேன். அப்ப இவரு அட ஆமா ஐயா, அதுல என்ன ஐயா கேவலம்? இல்ல, எங்க நாட்டுல தக்கிலிங்க இளந்தி வலை நூலாக கொண்டு பஞ்சு பாதங்களுடைய பாவையர்களுக்கு புறாவின் இறகினால் செருப்பு தச்சு கொடுப்பாங்க. அந்த மாதிரி இங்க இவ்வளவுதானா? இவரு கசாப்பு கடையில கொத்தி போட்டிருக்கிற கரியெல்லாம் ஒன்னா சேர்த்து தச்சு முழு ஆடாக்கிடுவாரு. அது எங்க தேசத்துல கூட மாடுகள் அப்படி தைப்பாங்க. அட மாட்டத்தானே, இங்க மனுஷனையே தப்பேனே. இங்க மனுஷனை கூட அப்படி தைக்கிறாங்களா? கிராங்க கிராங்க. அப்ப உங்களுக்கு கலைமன்னன்னு பட்டம் கொடுக்கலாமே. பட்டம் என்னயா பட்டம்? 1000 மொகரா கொடுத்தாங்க ஒரு வீட்டுல பணம் தச்சத்துக்காக. நான் என்னமோ உளறிக்கிட்டு இருக்கேன் போல இருக்க. அட நீ ஏயா வாய கடலை வயத்தறிச்சல கொட்டிக்கிற? பிரபு, எனக்கும் அப்படி ஒரு காரியம் ஆக வேண்டியிருக்கு. உனக்கு என்ன? அதான் கழுத்துல தலை மாட்டிக்கிட்டு இருக்க. எனக்கு இல்ல, என் வீட்டில். ஏன் உன் பொண்டாட்டிக்கு வாய் நீளமோ? இல்ல, தலை வைக்கிற வேலைதான். 2000 மொகரா தர்றேன். 2000 இல்ல 5000 தர்றேன். 5000? எப்பா, தலையை தைக்கிறதுக்கு முன்னால ஒரு பைய தச்சு வச்சுக்கணும் போல இருக்க. இந்த சம்பாதிக்கிறதெல்லாம் அள்ளி கொட்டுறதுக்கு பையன்ன உங்களுக்கு ஒரு பொட்டியே செய்தர்றேன். சரி வாங்க, வீட்டுக்கு போவோம். காரியத்தை பேசி பணத்தையும் கொடுத்துறேன். அச்சா பவுத் அச்சா. உல்லாச உலகம் உனக்கே சொந்தம். செய்யடா 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 நீ தல்சா. வாங்க வாங்க வாங்க, உட்காருங்க. பாய எடுத்து போட்டுமா இல்ல பலவையில உட்காருங்களா? இந்தாங்க, பானி சாப்பிடுங்க. இது என்ன கத்தி? இந்த கத்திக்கு ஒரே கைவசம் கிடையாது. வேணும்னா அப்புறம் மேல தச்சு தரேன். இப்ப பானி சாப்பிடுங்க. குலாம், நாங்க கத்திக்கு உறவாடவல்ல, உன் உயிரை வாங்க வந்திருக்கோம். உண்மையை சொல், எங்க அந்த பணத்தை தச்ச? செத்த வீட்டுல தச்ச. வேலையா பண்ற அமீத்? சாயபு, அந்த கத்திய கொஞ்சம் சாயபு. இத தெரியுதா? இது செருப்பு. இதை போல இன்னொன்னு கூட்ட வந்துதா இல்ல நீ பாத்தையா? பார்த்தேன் பார்த்தேன் பார்த்தேன். எங்க? அந்த பணத்துடைய கால பார்த்தேன். ஐயோ, அவஸ்தான் வந்தா கூட ஆபத்து வரும்னு சொல்லுவாங்களே, அது சரியா தானே போச்சுது. சரி, அந்த இடத்த சொல்லு. அந்த கத்தி கத்தி எடுங்களேன். நான் இடத்த சொல்றேன், எடுங்களேன். கத்தி எடுங்களேன், எடுங்களேன். அந்த பணத்தை தச்சு தெரியாடா எனக்கு தெரியாது. தெரியாது. ஒரு பொண்ணு வந்துச்சு, என் கண்ணை கட்டுச்சு, கட்டி கூட்டிக்கிட்டு போச்சு, பணத்தை கட்டுச்சு, பணத்தை தச்சு 1000 மொகரா கொடுத்துச்சு, மறுபடியும் கண்ணை கட்டுச்சு, இங்க அழைச்சு கொண்டாந்து விட்டுச்சு. அமித், இந்த கழட்டு பசங்க எப்போதுமே நெஞ்செழுத்தக்காரங்க. நிஜத்தை உதைக்காம சொல்ல மாட்டாங்க. கத்தி எடுத்துங்க, கத்தி எடுத்துங்க சொல்றேன். கத்தி எடுத்துங்க. சந்தர்ப்பத்துக்கு உதவுமேன்னு அந்த வீட்டு கதவுல இப்படி சொல்றேன் 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 சொல்றேன். அந்த வீட்டு கதவுல இப்படி இப்படி ஒரு அடையாளம் போட்டு வச்சுட்டு வந்திருக்கேன். அமித், குலாம் சாஹிப் பெரிய ஆளு. அந்த வீட்டுக்கு போன வழி ஞாபகம் இருக்கா? அதுதானே ஞாபகம் இல்ல. இருக்கு 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 ஞாபகம் இருக்கு. சொல்லு. இருக்கு. ஒரு பாலத்துல ஏறி போனதா ஞாபகம் இருக்கு. சரி, புறப்படு. புறப்படுறேன் 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 புறப்படுறேன்.
நான் இந்த காரியத்துக்கு போனா புசு போவனாங்குதே. டேய், மரியாதையா வா. இருங்க இருங்க இருங்க. அதோ தெரியுதுங்களா? அமீர், பகலில் போனால் குழப்பம் ஏற்படும். இரவில் போய் அவனை கவனிப்போம். டேய், நாங்கள் வந்து போன விஷயத்தை வெளியிட்ட உன் உயிர் போய்விடும். இருங்க இருங்க ஜாக்கிரதை. இருங்க. எல்லாரும் வாயால பயமுறுத்துறாங்க, நீங்க கத்தி காட்டி பயமுறுத்துறீங்க. கத்திக்காவது மரியாதை கொடுக்கும். திருடலை கண்டுபிடிக்க திருவிழச்சீட்டா. நான் தான் அவன் உடலை பதம் பார்க்க வேண்டும். சீட்டு என் பேருக்குத்தான் விழுந்திருக்கிறது. 10 நாட்களாக என் பட்டாக்கத்திக்கு கூரேற்றி வைத்திருக்கிறேன். எனக்கு கொடுங்கள் முதல் உரிமை. பனங்காயை சீவுவதைப் போல அவன் தலையை சீவி எரிந்து விடுகிறேன். உத்தரவு இல்லாமல் உள்ளே நுழைந்த அந்த துரோகியை உருத்தெரியாமல் ஆக்கும் பொறுப்பை உங்கள் தலைவனையே ஏற்றுக்கொள்ளப் போகிறான். அடையாளமிட்ட வீட்டிலே நாளை காலை அழுகுரல், ஒப்பாரி, புலம்பல். அந்த வீட்டிலும் அடையாளம் போட்டு, அது அடுத்த வீட்டிலும் அதே அடையாளம் இங்கேயும். எல்லா வீடுகளிலும் ஒரே அடையாளம். எவனோ புத்திசாலியான எதிரி நம்ம ஏமாத்த பார்த்திருக்கிறான். புறப்படுங்கள். பாக்தாத்தின் கனவான்களே, சீமாட்டிகளே, எதிர்பாராத விதமாக அமீர் காசிம் கான் இறந்து விட்டதால் அவரின் சகோதரர் அலிபாபா இந்த சொத்துக்களுக்கு வாரிசாகிறார். அலிபாபா ஏழைகளின் துணைவர். அவரால் தான் பாக்தாத்தின் குடிசைகள் எல்லாம் மாளிகைகளாகிவிட்டன. அவரையே காசிம் கானுடைய ஸ்தானத்திற்கு நியமிக்கிறேன். அமீர் அலிபாபா, அமீர் அலிபாபா, அமீர் அலிபாபா ஜிந்தாபாத். மற்றவர்களைப் போல் நீயும் வாழ்த்த ஆரம்பித்து விட்டாயா மார்ஜியானா? ஆனால் மார்ஜியானாவின் வாழ்த்து மாறுபட்டது. எப்படி? உன் செல்வத்தை கண்டதால் ஜிந்தாபாத் கூறியே செவியார வாழ்த்துகின்றார். உள்ளத்தை கண்டதால் உயிர் காதல் கொண்டன உருகியே வாழ்த்துகின்றேன். அன்பினாலே ஆள வந்த அழகு பூபதி, என்னை அன்பினாலே ஆள வந்த அழகு பூபதி, அமீர் பூபதி, ஓ அமீர் பூபதி, என் இன்ப வாழ்க்கை தேரின் சாரதி, என்னை அன்பினாலே ஆள வந்த அழகு பூபதி, என்னை அன்பினாலே ஆள வந்த அழகு பூபதி, அமீர் பூபதி, ஓ அமீர் பூபதி, என் இன்ப வாழ்க்கை தேரின் சாரதி. சிந்ததன்னை கவர்ந்து கொண்ட சீத காதியே, திராட்சை போல இனிக்க பேசும் ஜீவ ஜோதியே, சிந்தை தன்னை கவர்ந்து கொண்ட சீத காதியே, திராட்சை போல இனிக்க பேசும் ஜீவ ஜோதியே, சிங்கார ரூபமாறனே என் வாழ்வின் பாதியே.
பூபதி அமீர் பூபதி ஓ அமீர் பூபதி என இன்ப வாழ்க்கை தேரின் சாரதி உன்னை ஆள வந்த அழகு பூபதி அல்ல இந்த அமீர், மார்ஜியானாவின் மாறாத அன்புக்கு அடிமையாகிவிட்ட அலிபாபா. பாபா, நாம் பணக்காரர்களானவுடன் அடிக்கடி தொல்லைகள் வருகின்றன. உண்மை. தங்கச் சுரங்கத்தில் வெடிகள் வெடிப்பதில் ஆச்சரியம் இல்லையே. பாபா, நான் உங்கள் மனைவி ஆகிவிட்டால் உங்களை காப்பாற்றும் கடமையும் அக்கறையும் எனக்கு அதிகமாகும் இல்லையா?